ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கல்யாண வீட்டில் சமைக்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி 3 வகையான சேனக்கிழங்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். சேனக்கிழங்கு பொரியல் மாதிரி பண்ண போகிறோம். அதேமாதிரி தவாவில் வந்து பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி போட்டு தவாவில் எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 டிஷ்ஷுமே சூப்பராக இருக்கும். வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய ஈஸியான மெத்தட் தான். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பெருசாக ஒரு சேனக்கிழங்கு வாங்கிக்குவோம். ஒரு 1/2 கிலோ கிட்ட. இந்த சேனக்கிழங்கை தான் நம்ம இன்றைக்கி கட் பண்ணி நம்ம சமைக்க போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு சில பேர் ஊரில் வந்து சேனக்கிழங்கு சொல்லுவாங்க, கருணக்கிழங்கு சொல்லுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி இந்த சேனக்கிழங்கு ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி இதை நம்ம எடுத்துக்க போகிறோம். சேனக்கிழங்கு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற தோலை ஃபுல்லாக நம்ம க்ளீனாக நமக்கு ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த சேனக்கிழங்கு ஃபுல்லாக நம்ம மேலே தோல் பகுதி ஃபுல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கை வாங்கிட்டு வந்த உடனே சமைக்கவே மாட்டாங்க. ஏன்னா நாக்கு அரிக்கும், அதே மாதிரி சாப்பிடும்போது காரில் அடிக்குன்னு சொல்லிட்டு செய்யவே மாட்டாங்க. அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேணாம். வாங்கிட்டு வந்த உடனே பச்சையாக இருந்தால் உடனே செய்யுங்க, ஒன்றுமே ஆகாது. சேனக்கிழங்கு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த பச்சை சேனக்கிழங்கு தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணி நான் சமைக்கிறேன். இப்போ நம்ம சேனக்கிழங்கு ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி பீஸ் போட போகிறோம். ஸ்கொயராக நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பீசஸாக ஸ்லைஸாக நம்ம எல்லாமே போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி சிங்கிளாக நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இந்த சேனக்கிழங்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்லா ரசத்துக்கு சாம்பாருக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சேனக்கிழங்கு பார்த்திங்கன்னா நமக்கு பூமிக்கு கீழே தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு மண்ணில் விளைஞ்சு நமக்கு இந்த கிழங்கு வர்றதுனால மண்ணில் தான் நமக்கு இந்த கிழங்கு நமக்கு விளைஞ்சி வரும். சேனக்கிழங்குல நமக்கு பார்த்திங்கன்னா விட்டமின் B6 நமக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நமக்கு இந்த சேனக்கிழங்குல நமக்கு அதிகமாக கிடைக்குது. இப்போ நம்ம அந்த சேனக்கிழங்கு ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம கிழங்கு ஐட்டம் நம்ம வேக வைக்கும்போது நமக்கு ஒரு மஞ்சள் தூள் சேர்த்து தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு அதில் இருக்கிற ஏன்னா மண்ணில் விளையிற கிழங்குக்கு எல்லாத்துக்கும் மஞ்சள் தூள் நம்ம சேர்த்து தான் வேக வைக்கணும். அதேமாதிரி தேவையான உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சேனக்கிழங்கை தூக்கி நம்ம ஸ்டவ் மேலே வச்சு நல்லா வேக வைக்க போகிறோம். கரண்டியை வச்சு ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈக்குவலாக நமக்கு மஞ்சள் பொடியெல்லாம் மிக்ஸ் ஆகி நமக்கு உப்பு நமக்கு ஈக்குவலாக கிடைக்கும். இப்போ நம்ம கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்து நமக்கு காய் நல்லா வேகணும். ஒரு 1/2 வேக்காடு அந்தளவுக்கு வேக வச்சிங்கன்னா தான் நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு தடவை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரண்டியால் இப்போ நம்ம அந்த காயை ஃபுல்லாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு இந்த மெத்தடில் நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அதே மெத்தடில் நம்ம இன்றைக்கி வீட்டில் செஞ்சு நம்ம சாப்பிடும் போதும் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் மிளகு, சீரகம், ஒரு சில்லு தேங்காய் நறுக்கி வச்சுருக்கோம். இதை 3 சேர்த்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி ஊற்றாமல் அப்படியே வெறுதாகவே நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நறுக்கி வச்சுருக்க தக்காளியை நம்ம இதோடு சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். முன்னாடியே நம்ம சேர்த்து நம்ம தக்காளி சேர்த்து அரைச்சா நமக்கு ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆகிடும். அதனால தான் நான் அரைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தக்காளி சேர்த்து நான் அரைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேனக்கிழங்கு ஃபுல்லாக நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு ஆயில் நிறையா சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க எல்லா சேனக்கிழங்கையும் நம்ம சேர்த்து அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்ம சேனக்கிழங்கு போட்டு நம்ம மசாலா ரெடி பண்ண முடியும். இப்போ நாம் போட்டிருக்க சேனக்கிழங்கை ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை நம்ம பண்ணி எடுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சு நம்ம ஆஃப் பாயில் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஆயிலில் வேறு கொஞ்சம் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா தான் மசாலா நமக்கு ஊறி நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நம்ம சாப்பிடும்போது ஆயிலில் ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நல்லா கோல்டன் கலர் கிட்ட வந்துருச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம இதை எடுத்து மாற்றிக்கலாம். திரும்பி வேறு ஒரு பேன் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண அந்த ஆயிலை நம்ம இந்த பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை நம்ம சேர்த்துக்க போகிறோம். கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், புதுசாக நறுக்கின வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அந்த கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் நல்லா ஃப்ரை ஆகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும். அதோட ஃப்ளேவர் நல்லா மாறுற வரைக்கும் நம்ம வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சேனைக்கிழங்கு துண்டுகளை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாய்த்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். சேனைக்கிழங்கு மசாலா பார்த்திங்கன்னா இந்த மிளகாய்த்தூள் மட்டும் தான், வேறு எதுவும் நம்ம போட போகிறதில்ல. இப்போ இந்த போட்டிருக்க அந்த மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த கரண்டியால். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நம்ம போட்ட மசாலா ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்படி வதக்குனிங்கன்னா தான் நமக்கு மசாலாலாம் ஊறி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். இப்போ ஃப்ரை பண்ணும்போது லாஸ்ட்டில் உப்பு போட்டிங்கன்னா தான் அந்த மசாலாலாம் உப்பு போய் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஈக்குவலாக நமக்கு வெந்து கிடைக்கும். ஏற்கனவே நம்ம தேங்காய் வச்சு நம்ம அரைச்சிருக்கோம். அந்த அரைச்ச விழுதெல்லாம் ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் துருவெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த சேனைக்கிழங்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்ல ஒரு ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும். அது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் ஃப்ளேவரில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம போட்ட மசாலா எல்லாமே சேனைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகி நமக்கு வந்திருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது. செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ரைஸுக்கு மீல்ஸுக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சான்ஸே இல்லை. எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனைக்கிழங்கை தவாவில் எப்படி ஃப்ரை பண்ணலான்னு அதையும் நம்ம பார்க்கலாம். சேனைக்கிழங்கு தோலை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். மீன் ஃப்ரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது. ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ இது நம்ம கட் பண்ணது எல்லாத்தையுமே இதேமே நம்ம ஒரு தண்ணி ஊற்றி இதேமே நம்ம வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். தேவையான தண்ணி சேர்த்து நம்ம கட் பண்ண பீசஸ்லாம் அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பேனை தூக்கி ஸ்டவ் மேலே வச்சிடலாம். அதே மாதிரி தேவையான அளவுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்க சேனைக்கிழங்கு அரை வேக்காடு தான் வேகணும். ஃபுல்லாக வெந்துச்சுன்னா நமக்கு தவாவில் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு குழஞ்சி போயிடும். ஸோ டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அதனால் கையை வச்சு இல்லை நசுக்கி பாருங்கள், இல்லை கரண்டியால் கூட நீங்கள் கட் பண்ணி நசுக்கி பார்த்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அது வரைக்கும் நல்லா வேகணும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதித்து வேகும்போது செக் பண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு பிளேட் எல்லாத்தையும் நான் மாற்றிக்கிறேன். தவாவில் நான் இன்றைக்கி சேனைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். சேனைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு. சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீன் மசாலா ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு. சேனைக்கிழங்குல ஃபுல்லாக மசாலா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் நான் வீட்டு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். பட் ஆனால் எப்போவுமே பண்ணும்போது அப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். லெமன் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆப்ஷனல் தான் லெமனு. லைட்டாக புளிப்பு தன்மைக்காக தான் நம்ம சேர்க்குறோம். லைட்டாக தேவையான தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கையால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும். லிக்விடாக இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கெட்டியாக நமக்கு லிக்விடாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சேனைக்கிழங்குல ஃபுல்லாக அந்த மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி மொத்தமாக கூட நம்ம பிளேட்டில் ஊற்றிட்டு நம்ம அதுக்கப்புறம் கூட மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக நம்ம ஆகுற மாதிரி அந்த மசாலாவில் ஃபுல்லாக துவச்சி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறோம்.
இந்த அளவுக்கு நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி எடுத்திங்கன்னா தான் நமக்கு மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் நமக்கு அந்த காயிலே நமக்கு ஒட்டியிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் நம்ம எந்த கார்ன்ஃப்ளவரும் சேர்க்கவே இல்லை. ஆனால் ஃப்ரை பண்ணும்போது பாருங்களேன், அந்த மசாலாலாம் ஒட்டி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும் நம்ம போட்ட சேனைக்கிழங்கு மசாலாலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா வேஸ்ட்டான ஒரு தவா எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு அதான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா தோசை நமக்கு ஊற்றும் போது வராது. ஸோ நான் வேஸ்ட்டான ஒரு தவா எடுத்து தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சேனைக்கிழங்கு பீசஸ்லாம் நம்ம தவாவில் சேர்த்துக்க போகிறோம். ஒன்று ஒன்றா போடணும், மொத்தமாக போட்டுறாதீங்க. ஈக்குவலாக நமக்கு ஃப்ரை ஆகி கிடைக்காது. இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வேகணும். அந்த போட்ட மசாலா நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு பக்கம் நம்ம குக் ஆனோடனே இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்க போகிறோம். இதுக்கு ரொம்ப பொறுமை முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு கிழங்கா நம்ம திருப்பி திருப்பி போடணும். ஸோ கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டாக சாப்பிடணும்னா நம்ம கொஞ்சம் பொறுமையை விட்டுறாதீங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் ஃபுட்டு. எப்பவுமே ஃபுட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ பொறுமை இருக்கோ அவ்வளோ நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால் பொறுமையாக இதே மாதிரி ஹேண்டில் பண்ணிங்கன்னா நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு சேனைக்கிழங்கு நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதேமாதிரி ஒன்று ஒன்றா திருப்பி திருப்பி பார்த்து போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்க போகிறேன். மீதி இருக்கிற சேனைக்கிழங்கு இதேமாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் நமக்கு பார்த்திங்களா தோசை தவாவில் ஃப்ரை பண்ணி நான் எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்கும் அது டேஸ்ட்டு. ரசத்துக்கு தயிர் சாதம்லாம் வச்சிங்கன்னு சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம தவாவில் ஃப்ரை பண்ண மாதிரி அதே மாதிரி நான் பேனில் உங்களுக்கு நான் ஃப்ரை பண்ணி காமிக்க போகிறேன். ஆல்ரெடி நான் வேக வச்ச கிழங்கு. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் எப்படி வேக வைக்கிறேன் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் டேரெக்டாகவே நான் ஃப்ரை பண்ணி காமிக்க போகிறேன். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க சேனைக்கிழங்கு ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே நான் எப்படி சேனைக்கிழங்கு வேக வைக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ அதை மாதிரி தான் நான் வேக வச்சு நான் அதை எடுத்திருக்கேன். வீட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸு. ஆனால் இது ஆயிலே நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். நம்ம உருளைக்கிழங்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம சேனைக்கிழங்கு இதேமாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு சீக்கிரம் ஃப்ரை ஆகி கிடைக்கும். அடுப்பை கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக நமக்கு முறுமுறுன்னு கிடைக்கும் இந்த சேனைக்கிழங்கு பார்த்திங்கன்னா. ஸோ கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் பட்டு நல்லா நமக்கு ஒரு மாதிரி ஃப்ரை ஆகி நமக்கு கிடைக்கும். ஆனால் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மொறுன்னு நல்லா ஒரு மாவு தன்மை நமக்கு இதில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சேனைக்கிழங்குல. நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா. ஸோ இந்த அளவுக்கு நல்லா அந்த போட்டிருக்க மசாலாலாம் நல்லா லைட்டாக கருகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா தான் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி நமக்கு மொறுன்னு கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சேனைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் 3 மெத்தடில் நான் இன்றைக்கி சேனைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பண்ணி காமிச்சிருக்கேன். கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நான் இன்றைக்கி சேனைக்கிழங்கு எப்படி ஃப்ரை பண்ணுவாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.